குடிநீர் வழங்காததை கண்டித்து தேர்தல் புறக்கணிப்பு. திருப்பூர் மாவட்டம் நிறையூர் கிராம மக்கள் அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி செய்தும் 35 வருடங்களாக குடிநீர் இணைப்பு வழங்காததை கண்டித்து அடிப்படை வசதிகள் இல்லையெனில் தேர்தல் வேண்டாம் என்று எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என தெரிவித்த மக்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கும் நிறையூர் கிராமத்தை காப்பாற்ற அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். வாக்கு இயந்திரங்கள் நகர்வை கண்காணிக்க நடவடிக்கை. வேலூர் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள், வாக்கு ஒப்புகை சீட்டு இயந்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து அனுப்பி வைக்கும் பணி துவங்கியுள்ளது. மேலும் மாவட்டத்தில் உள்ள 1427 வாக்குச்சாவடிகளுக்கும் இந்த பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் வாகனங்களில் காவல்துறையும் முன்னாள் ராணுவ வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மாற்றுத்திறனாளிக்கு மளிகை கடை அமைத்துக் கொடுத்த சமூக சேவகர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் இரட்டைக்குளம் தெற்கு தெரு பகுதியைச் சேர்ந்த கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ராஜா என்பவரின் வாழ்வாதாரத்திற்காக சமூக சேவகர் பாரதி மோகன் மளிகை கடை அமைத்துக் கொடுத்துள்ளார். இந்த மளிகை திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சமூக சேவகர் பாரதி மோகனுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளையின் சார்பில் எனக்கு ஒரு அழகான சீட்டையும் கட்டி தந்தார்கள். அதே போல இந்த பெட்டி கடையையும் எனக்கு வைத்து கொடுத்திருக்கிற அண்ணனுக்கு கமலம் நடராஜன், கோவை மாவட்டம் சூலூர் சேர்ந்த அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடையை வைத்து நான் மென்மேலும் உயர்ந்து நான் ஒரு இந்த மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்வேன் என்பதை மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்க 1 லட்சம் ரூபா செலவு பண்ணி அவங்க அந்த கடையை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் அவங்க அது அந்த அந்த தொழிலை மேற்படுத்தி இன்னும் அவங்க தொழிலில் வெற்றி அடைஞ்சு அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு வரோம். பார்த்திங்கன்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம். இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி, ஏன்னா இவர் பார்வையற்றங்கிறதுக்காக தான் நம்ம அவருக்கு அந்த கடையை வச்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா அவருக்கு வேலைக்கு போக முடியாது. அவங்க அம்மா ஒரு பாட்டில் பொறுக்கி அதில் வர வருமானத்தை வச்சு தான் இந்த பையனை பார்த்துக்கிறாங்க. இப்போ இந்த பையனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும்போது அந்த தாயும் இவங்களும் அந்த தொழிலை வச்சு அவங்க நல்லபடியாக அவங்க வாழ்க்கையை அவங்களே பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துரும். தண்டு மாரியம்மன் கோயில் நேர்த்திக்கடன் நிகழ்ச்சி. கோவை தண்டு மாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா நேர்த்திக்கடன் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் பால்குடம் கரகம் எடுத்தும் ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர். 10,48,500 ரூபாய் பணம் பறிமுதல். பறக்கும் படை அதிரடி. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே அதிமுக ஒன்றிய செயலாளருக்கு சொந்தமான பர்னிச்சர் கடையில் உரிய ஆவணங்கள் இன்று வைக்கப்பட்டிருந்த 10,48,500 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்த பணத்தை வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். வாக்கு இயந்திரங்கள் நகர்வை கண்காணிக்க அதிரடி நடவடிக்கை. சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகா அலுவலகத்தில் தேர்தல் கண்காணிப்பு பணிக்கான வாகனங்களில் GPS கருவிகள் பொருத்தப்பட்டன. மேலும் ஓமலூர் தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள 34 மண்டல தேர்தல் அலுவலர்களுக்கான 34 கார்களில் இந்த கருவிகள் பொருத்தப்பட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்லும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணி துவக்கம். நெல்லை மாவட்டத்தில் உள்ள 1678 வாக்குச்சாவடிகள் மையங்களுக்கு வாக்குப்பதிவுக்கு தேவையான பொருட்களுடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கும் பணி தொடங்கியுள்ளது. மேலும் வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கண்காணிக்க GPS கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதோடு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மையத்திலும் டிராக்கிங் சிஸ்டமும் அமைக்கப்பட்டு கண்காணிக்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. லாரி மீது ஆம்னி பேருந்து மோதி விபத்து, 20 பேர் காயம்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கோவையில் இருந்து நாகர்கோயில் சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஆம்னி பேருந்தில் பயணித்த 20 பேர் காயமடைந்துள்ள நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த கோவில்பட்டி தீயணைப்பு துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மீனாட்சி சொக்கநாதர் கோயிலில் முகூர்த்த கால் நடும் விழா. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் அமைந்துள்ள மீனாட்சி சொக்கநாதர் கோயிலில் நடைபெறவுள்ள மீனாட்சி திருக்கல்யாணம் நிகழ்ச்சிக்கு முகூர்த்த கால் நடும் விழா நடைபெற்றது. இந்த முகூர்த்த கால் நடும் விழாவில் தர்கார் மற்றும் நிர்வாக அதிகாரி சுசிலா ராணி, கோயில் பட்டர் சங்கர நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.